தோசை, ஓட்ஸ் இட்லி, சோயா இட்லி, தோசை, ரவா தோசை, பெசரட்டு தோசை, ஆப்பம், ஊத்தாப்பம், பொங்கல், தெனப்பொங்கல், சாம பொங்கல், ரவா பொங்கல், ரவா உப்புமா, அவல் உப்புமா, புட்டு எல்லாமே எங்கே வருதுங்க? இந்த கால்வாசி பகுதியில் பிளேட்டில் வருது. இந்த பிளேட்டு 9 இன்ச்சு பிளேட்டு. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? புரதங்கள் தேவைன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு சாம்பார் சட்னியுமே ஓரளவுக்கு புரத வகையில் சேர்த்துடலாம். ஆனால் இவ்வளோண்டு தாங்க புரதம். நம்மளுக்கு தேவை குவாலிட்டியான புரதம். ஸோ அப்போ அந்த குவாலிட்டியான புரதமாக நம்ம பிளேட்டில் இருக்க வேண்டியது என்னென்ன? முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் அவித்த முட்டை, பாயில்டு எக்கு. இல்லைனாலும் சுண்டல், 1 கப்பு சுண்டல் வைக்கலாம், கொண்டைக்கடலை வைக்கலாம், பச்சை பட்டாணி, அவித்த வேர்க்கடலை, இல்லைனா பீன்ஸு, எத்தனையோ பயிறு வகைகள், சுண்டல் வகைகளில் நல்ல புரதங்கள் இருக்குது. அதை இந்த பிளேட்டில் இன்னொரு கால்வாசிக்கு கொண்டு வாங்க. ஸோ இந்த புரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை நம்மளுக்கு. ஆக மீதி இருக்கிறது